ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 10th மேக்ஸு சாப்டர் 1 தேர்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? given that f of x கொடுத்துட்டாங்க. அதில் எக்ஸு greater than or equal to 1 இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கணும். எக்ஸுங்கிறது லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த 4ங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இதை வச்சு என்னென்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், செகண்ட் எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இன் டேர்ம் ஆஃப் ஏ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதில் given that என்ன கொடுத்துருக்காங்க? ஏங்கிறது greater than or equal to 0 அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு given என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், எஃப் ஆஃப் 0 சொல்லியிருக்காங்களா? 0 அப்படிங்கிறது 1ஓட பெரியவங்களா இருப்பாங்களா சின்னவங்களா இருப்பாங்க? லெஸ் தென் 1. அப்போ லெஸ் தென் அப்படிங்கும் போது இந்த 0 அப்படிங்கிறது லெஸ் தென் 1 தானே. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸுக்கு பதிலாக நான் யாரை யூஸ் பண்ணிக்கிறேன்? 0. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 4ன்னு போட்டு 0 லெஸ் தென் 1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் 0வை போட்டேன் அப்படிங்கிறத 0 லெஸ் தென் 1 அப்படின்னு போட்டுற வேண்டியதுதான். செகண்ட் கொஸ்டினில் எஃப் ஆஃப் 3 இருக்காங்களா? எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறது 1ஓட கண்டிப்பாக எப்படி தான் இருப்பாங்க? பெருசாக தான் இருப்பாங்க. ஸோ நான் இவங்களை யூஸ் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் இவங்களை எடுத்துக்கலாமா? ஸோ அந்த ஸ்டெப்பில் எக்ஸுக்கு பதிலாக நான் 3ன்னு போட போகிறேன், இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாகவும் 3ன்னு போட போகிறேன். அப்போ எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு √3 - 1. அப்போ √2ன்னு கிடைக்குமா? 3 - 1ங்கிறது. இப்போ என்னோட ஆன்சர் எஃப் ஆஃப் 3யோட ஆன்சர் √2. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே தேர்டு கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 அப்படின்னா இந்த எக்ஸ் பிளேஸில், அதாவது கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அவங்க ஏ ப்ளஸ் 1 போட்டு ஆன்சரை கண்டுபிடிங்க அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதை தான் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1 அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் 1 எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏ அப்படிங்கிறது கண்டிப்பாக 0வோட பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 0வோட பெருசாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன தான் இருக்க முடியும்? 1 இருக்க முடியும், இல்லை 1ஓட பெரியவங்களாக தான் இருக்க முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டில் உள்ளவங்கள யூஸ் பண்ணிப்பேன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √x - 1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிப்பேன். அப்போ இந்த இடத்துல எக்ஸு போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 1ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒரு ஏ ப்ளஸ் 1, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் உள்ள -1, இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் 1 போட்டுட்டேன், அதுக்கப்புறம் -1 போட்டுட்டேன். இப்போ இந்த +1 -1 0 ஆகிடுவாங்களா? அப்போ √a மட்டும் எனக்கு கிடைப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.